நாம் அனைவரும் நமது கவனத்தை நம்முடைய இதயத்தில் வைத்து நாம் அன்னையிடம் பிரார்த்தனை செய்வோம். தாய், தயவு செய்து தாங்கள் எங்களுடைய இதயத்திற்குள் வந்து அமர்ந்திடுங்கள். தாய், தங்களின் வருகையால் எங்களுடைய இதயமானது ஒளி பெற்றுள்ளதம்மா. தாயே, நாங்கள் என்ன பேச நினைக்கிறோமோ, என்ன செய்ய நினைக்கிறோமோ, என்ன பார்க்க விரும்புகிறோமோ, என்ன கேட்க விரும்புகிறோமோ, இவை அனைத்திலும் தாங்களே இருந்து எங்களை முழுமையாக தங்களின் குழந்தைகளாக செயல்பட எங்களுக்குள் எங்களின் உண்மை நிலையை தயவு செய்து புரிய வைத்திடுங்கள் அம்மா. தாயே, எங்களுக்கு இந்த காலை தியானம் செய்வதற்குரிய அனுமதியை தாருங்கள் தாயே. கவனத்தை நம்முடைய சகஸ்ரார சக்கரத்தில் வைத்து 3 மகா மந்திரங்களையும் மற்றும் ஸ்ரீ கணேச மந்திரத்தையும் கூறுவோம்.
साक्षात् श्री आदिशक्ति माताजी, श्री निर्मला देवी नमो नमः। மெதுவாக நமது இரு கைகளையும் பூமி தாயின் மீது வைத்து கவனத்தை நம்முடைய 2 கைகளிலும் சகஸ்ராராவிலும் வைத்திருப்போம். தாயே, தயவு செய்து எங்களுடைய பாதங்கள் தங்கள் மீது படுவதற்காக எங்களை மன்னிப்பீர்களாக. தாயே, தயவு செய்து எங்களை சுத்திகரிப்பு செய்திருங்கள். தாயே, தங்களைப் போன்ற பொறுமையும் சகிப்புத்தன்மையையும் தயவு செய்து எங்களுக்கும் தந்தருளுங்கள் அம்மா. மந்திரம் ஸ்ரீ ஆதி பூமி தேவி சாக்ஷாத். சாக்ஷாத் ஸ்ரீ ஆதி பூமி தேவி சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி, ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. இடா நாளை நமது கவனத்தை மெதுவாக நம்முடைய இடா நாடியிலும் சகஸ்ராராவிலும் வைத்திருப்போம். தாயே, தயவு செய்து எங்களுடைய இடா நாடியை சுத்திகரிப்பு செய்திருங்கள். தாயே, தயவு செய்து எங்களுக்குள் இருக்கும் தூய்மையற்ற கவனங்கள், குரு தத்துவத்திற்கு எதிரான செயல்கள், பயம், குற்ற உணர்ச்சி, மமகாரம் போன்றவற்றை தயவு செய்து பூமி தத்துவத்தின் வழியாக நீக்கிவிடுங்கள் அம்மா. தாயே, தயவு செய்து எங்களுடைய விருப்பங்களை தூய்மைப்படுத்திவிடுங்கள். தாயே, எங்களின் இடா நாடியை தங்களிடத்தில் சமர்ப்பிக்கிறோம். தாயே, தயவு செய்து எங்களுக்குள் ஸ்ரீ மகா காளியின் தத்துவமும் ஸ்ரீ பைரவரின் தத்துவமும் விழிப்புணர்வு அடைவதற்கு தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. மந்திரம் ஸ்ரீ மகா காளி ஸ்ரீ பைரவநாத் சாக்ஷாத். त्वमेव साक्षात् श्री महाकाली श्री भैरवनाथ साक्षात्
श्री आदिशक्ति माता जी, श्री निर्मला देवी नमो नमः। கவனம் நம்முடைய இடா நாடியிலேயே நிலைத்திருக்கட்டும். देवराज्य सेव्यमान पावनाग्रि पंकजम् व्यालयज्ञसूत्रमिन्दुशेखरं कृपाकरम् नारदादियोगिवृन्दवन्दितं दिगम्बरम् काशिकापुराधिनाथ कालभैरवं भजे। काशिकापुराधिनाथ कालभैरवं भजे। भानुकोटिभास्वरं भवाब्धितारकं परम् नीलकण्ठं ईप्सितार्थदायकं त्रिलोचनम् कालमम्बुजाक्षमक्षशूलमक्षरं काशिकापुराधिनाथ कालभैरवं भजे। काशिकापुराधिनाथ कालभैरवं भजे। दण्डपाणिमादिकारणं श्यामकायमादिदेवमक्षरं निरामयम् भीमविक्रमं प्रभुविचित्रताण्डवप्रियं काशिकापुराधिनाथ कालभैरवं भजे। काशिकापुराधिनाथ कालभैरवं भजे। मुक्तिदायकं प्रशस्तचारुविग्रहम् भक्तवत्सलं स्थितं समस्तलोकविग्रहम् विनिक्वणन् मनोज्ञहेमकिङ्किणं लसत्कृतिं काशिकापुराधिनाथ कालभैरवं भजे। काशिकापुराधिनाथ कालभैरवं भजे। धर्मसेतुपालकं त्वधर्ममार्गनाशकम् कर्मपाशमोचकं सुशर्मदायकं विभुम् स्वर्णवर्णशेषपाशशोभिताङ्गमण्डलं काशिकापुराधिनाथ कालभैरवं भजे। काशिकापुराधिनाथ कालभैरवं भजे। रत्नपादुकाप्रभाभिरामपादयुग्मकम् नित्यमद्वितीयमिष्टदैवतं निरञ्जनम् मृत्युदर्पनाशनं करालदष्टमोक्षणं काशिकापुराधिनाथ कालभैरवं भजे। काशिकापुराधिनाथ कालभैरवं भजे। पद्मजाण्डकोश सन्ततिं
नष्टपापजालमुग्रशासनम् अष्टसिद्धिदायकं कपालमालिकन्धरं काशिकापुराधिनाथ कालभैरवं भजे काशिकापुराधिनाथ कालभैरवं भजे भूतसङ्घनायकं विशालकीर्तिदायकम् काशीवासलोकपुण्यपापशोधकं विभुम् नीतिमार्गगोविन्दं पुरातनं जगत्पतिं काशिकापुराधिनाथ कालभैरवं भजे काशिकापुराधिनाथ कालभैरवं भजे कालभैरवाष्टकं पठन्ति ये मनोहरम् ज्ञानमुक्तिसाधनं विचित्रपुण्यवर्धनम् शोकमोहदैन्यलोभकोपतापनाशनं ते प्रयान्ति कालभैरवाग्रिसन्धितिध्रुवम् काशिकापुराधिनाथ कालभैरवं भजे काशिकापुराधिनाथ कालभैरवं भजे काशिकापुराधिनाथ कालभैरवं भजे इति श्रीमच्छङ्कराचार्य विरचितं श्रीकालभैरवाष्टकं स्तोत्रं सम्पूर्णम् साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। பிங்களா நாடி கவனத்தை நம்முடைய பிங்களா நாடியிலும் சகஸ்ராராவிலும் வைத்திருப்போம். தாயே, தயவு செய்து எங்களுடைய பிங்களா நாடியை சுத்திகரிப்பு செய்திடுங்கள். தாயே, நாங்கள் எதுவும் செய்யவில்லை, எங்களுக்கு எதுவும் தெரியாது. தாங்களே அனைத்தையும் செய்பவர், அதனை மகிழ்ந்தும் அனுபவிப்பவர் தாங்களே ஆவே. தாயே, தயவு செய்து எங்களுக்குள் இருக்கின்ற அசுர குணங்களையும் கோபத்தையும் நான் என்ற அகங்காரத்தையும் பொறுப்பற்ற நிலையையும் இனிமையற்ற நடத்தையும் திருப்தியற்ற மனநிலையையும் தயவு செய்து எங்களிடமிருந்து ஆகாய மார்க்கமாக நீக்கிவிடுங்கள் அம்மா. தாயே, தங்களால் தூய்மையாக்கப்பட்டுள்ள எங்களுடைய விருப்பங்கள் செயல் ஆற்றுவதற்குரிய சக்தியையும் விவேகத்தையும் தயவு செய்து தந்தருளுங்கள் அம்மா. தாயே, தயவு செய்து எங்களுக்குள் ஸ்ரீ மகா சரஸ்வதியின் தத்துவமும் ஸ்ரீ பைரவரின் தத்துவமும்
விழிப்புணர்வு அடைவதற்கு அருள் புரியுங்கள் அம்மா. மந்திரம்: ஸ்ரீ மகா சரஸ்வதி ஸ்ரீ ஹனுமானா சாக்ஷாத். ஓம் त्वमेव साक्षात् श्री महासरस्वती श्री हनुमाना साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देवी नमो नमः. கவனம் நம்முடைய சுஷும்னா நாடி. கவனத்தை நம்முடைய முழுமையான மத்திய நாடியிலும் சகஸ்ராராவிற்கும் மெதுவாக கொண்டு வருவோம். தாய் தங்களின் அருள் ஆசியால் பரிணாம வளர்ச்சியின் மூலம் எங்களுக்கு ஆத்ம விழிப்புணர்வு கிடைத்துள்ளதம்மா. தாய் தங்கள் அருளால் நாங்கள் நிகழ்காலத்தில் சமநிலையில் இறைவனோடு ஒருங்கிணைந்த நிலையில் ஆனந்தத்தை அனுபவிக்கிறோம் அம்மா. தாயே, எங்களின் நன்றிகளை தங்களுக்கு சமர்ப்பிக்கிறோம். தாய், நாங்கள் எப்பொழுதும் எங்களுடைய மத்திய நாடியில் அமைதியின் நிலையை உணர்வதோடு இறைவனோடு இணைந்த நிலையில் எப்பொழுதும் எங்களது கவனம் தங்களுடைய பொற்கமல திருப்பாதங்களிலேயே நிலைத்திருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. மந்திரம்: ஸ்ரீ மகாலக்ஷ்மி ஸ்ரீ கணேஷா சாக்ஷாத். ஓம் त्वमेव साक्षात् श्री महालक्ष्मी श्री गणेशा साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देवी नमो नमः.
கவனம். மெதுவாக நம்முடைய மூலாதார சக்கரம், தாயே, எங்களின் மூலாதார சக்கரத்தில் தாங்கள் ஸ்ரீ கணேசராக காட்சியளிக்கிறீர்கள். தங்களை நாங்கள் பணிவோடு வணங்குகிறோம் அம்மா. தாயே, தங்கள் அருளால் நாங்கள் கள்ளம் கபடமற்ற குழந்தை குணத்தை பெற்றிருக்கிறோம் அம்மா. தாயே, எங்களுக்குள் தயவு செய்து ஸ்ரீ கணேச தத்துவத்தை நிரப்பிவிடுங்கள் தாயே. அப்பொழுதுதான் எங்களால் ஆத்ம விழிப்புணர்வு பெற்ற நிலையின் உண்மை பொருளை அறிய இயலும் தாயே. நாங்கள் தங்களுடைய குழந்தைகளாக கள்ளம் கபடமற்ற குழந்தை குணத்தை கொண்டிருக்கிற ஸ்ரீ கணேசரை போன்று நாங்களும் கள்ளம் கபடமற்றவர்களாகவும் அன்பானவர்களாகவும் மன்னித்தல் குணம் உடையவர்களாகவும் விவேகம் உள்ளவர்களாகவும் ஞானம் நிறைந்தவர்களாகவும் தூய்மையானவர்களாகவும் எங்களின் செயல்பாடுகளில் சகஜ யோகிகளாகவும் நாங்கள் நிலைத்திருப்பதற்கு தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. தாய், தயவு செய்து எங்களின் குண்டலினி தாய் மேல் எழும்புவதற்கும் அனுமதி தாருங்கள் அம்மா. மந்திரம். ஸ்ரீ கணேசா கௌரி குண்டலினி மாதா சாக்ஷாத். ஓம் त्वमेव साक्षात् श्री गणेशा गौरी कुंडलिनी माता साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देवी नमो नमः. கவனம் நம்முடைய மூலாதார சக்கரத்திலேயே நிலைத்திருக்கட்டும். गणपति सद्गुण सदन करिवर बदन कृपा विघ्न हरण मंगल करण जय जय गिरिजाला. सदन सुखदाता विश्व विना
अचंवर सुधारे मूषक वाहन सोमत द्वारे। कहो जन्म शुभ कथा तुम्हारी, अति शुचि पावन मंगलकारी। एक समय गिरिराज कुमारी, पुत्र हेतु तप कीन्हो भारी। भयो यज्ञ जब पूर्णानुपा, तब पहुँचो तुम हरि द्विज रूपा। अतिथि जानिके गौरी सुखारे, बहुविधि सेवा करी तुम्हारी। கவனம் மெதுவாக நம்முடைய சுவாதிஷ்டான சக்கரம் நமது வலது கையை இடது சுவாதிஷ்டான சக்கரத்தில் வைத்து நமது கவனத்தை இடது சுவாதிஷ்டானாவிலும் சகஸ்ராராவிலும் வைப்போம். தாயே, எங்களின் இடது சுவாதிஷ்டான சக்கரத்தை தங்களுடைய திருக்கமல பாதங்களில் சமர்ப்பிக்கிறோம் அம்மா. தாயே, தயவு செய்து எங்களுக்குள் இருக்கின்ற தூய்மையற்ற கவனங்களையும் தூய்மையற்ற தத்துவங்களையும் தயவு செய்து அகற்றிவிடுங்கள் அம்மா. தாயே, எங்களுக்குள் முழுமையாக சகஜ யோகத்தை பற்றி தெரிந்து கொள்ளவும் அவற்றின் உள்ள சக்கரங்கள், நாடிகள், பிடிப்புகளை சரி செய்தல் என்ற அனைத்தையும் சகஜ யோகத்தின் அறிவு தெரிந்து கொள்வதற்குரிய தூய்மையான அறிவை தயவு செய்து எங்களுக்கு தந்தருளுங்கள் அம்மா. தாயே, நாங்கள் தெய்வீகத்தின் நுட்பத்தை புரிந்து கொள்ளக்கூடியவர்களாகவும் எங்களுக்குள் தங்களால் நிறுவ பெற்றுள்ள எங்களின் தூய்மையான அறிவின் உண்மை நிலையை நாங்கள் புரிந்து கொள்ளவும் தயவு செய்து எங்களுக்கு வலிமையை தந்தருளுங்கள் அம்மா. தாயே, எங்களுள் எப்பொழுதும் ஸ்ரீ நிர்மல் வித்யா நிரம்பி இருக்க வேண்டும் தாயே. நாங்கள் நிர்மல் வித்யாவின் பிரதிபலிப்ப எந்த இடத்திலும் செலுத்துவதற்குரியவர்களாக திகழ்வதற்கு எங்களுக்கு வலிமையை தந்தருளுங்கள் அம்மா. மந்திரம் ஸ்ரீ நிர்மல் வித்யா சாக்ஷாத். त्वमेव साक्षात् श्री निर्मल विद्या साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देवी नमो नमः।
நமது கவனம் நம்முடைய நாபி சக்கரத்திற்கு மெதுவாக கொண்டு வருவோம். மெதுவாக பவசாகரம், மெதுவாக இடது ஹிருதய சக்கரம். தாய், எங்களின் இடது ஹிருதய சக்கரத்தில் தாங்கள் ஸ்ரீ சிவ பார்வதியாக அமர்ந்திருக்கிறீர்கள். தங்கள் அருளால் நாங்கள் தூய்மையான ஆத்மாதான். ஆத்மா தவிர வேறு எதுவும் அல்ல. தாயே, நாங்கள் எங்களின் ஆத்மாவிற்கு எதிராக ஏதேனும் தவறுகள் செய்திருந்தால் தயவு செய்து எங்களை மன்னித்து விடுங்கள். எங்களின் கைகளாலோ அல்லது கால்களாலோ செய்யப்பட்ட, உடலால் உருவாக்கப்பட்ட அனைத்து தவறான செயல்களையும் தயவு செய்து மன்னித்து விடுங்கள். எங்களின் காதுகளாலோ அல்லது கண்களாலோ மனதாலோ செய்யப்பட்ட அல்லது செய்யப்படாத எல்லா தவறுகளையும் தயவு செய்து மன்னித்து விடுங்கள் அம்மா. தாயே, தாங்கள் இரக்கத்தின் சமுத்திரம். தங்களை வணங்கி பணிவோடு எங்களின் செயல்களை தங்களுடைய பொற்கமல திருப்பாதங்களில் சமர்ப்பிக்கிறோம் அம்மா. தாயே, தங்களுக்கே வெற்றி கிட்டட்டும். தங்களின் அன்பையும் அருளாசியையும் பாதுகாப்பையும் எப்பொழுதும் எங்களுக்கு நிலைத்திருப்பதற்கு தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. மந்திரம் ஸ்ரீ சிவ பார்வதி சாக்ஷா. त्वमेव साक्षात् श्री शिव पार्वती साक्षात् श्री आदिशक्ति माता जी श्री निर्मला देवी नमो नमः. கவனம் மெதுவாக விசுத்தி சக்கரம். கவனம் மெதுவாக ஆக்ஞ சக்கரம். தாயே, தங்கள் அருளால் நான் எல்லோரையும் மன்னிக்கிறேன், என்னையும் மன்னிக்கிறேன். தாயே,
தயவு செய்து என்னை மன்னித்து விடுங்கள் அம்மா. தாயே, தங்களால் எங்களுக்கு அளிக்கப்பட்டுள்ள இந்த மன்னித்தல் குணத்தின் உண்மையை புரிந்து கொண்டு அவற்றின் பொருள்படி நாங்கள் நிலைத்திருப்பதற்கு தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. கவனம். மெதுவாக நம்முடைய சஹஸ்ரார சக்கரம் தாயே, எங்களின் சஹஸ்ரார சக்கரத்தில் தாங்கள் ஸ்ரீ சஹஸ்ரார சுவாமினியாக அமர்ந்திருக்கிறீர்கள். தயவு செய்து எங்களை எண்ணங்கள் அற்ற தியான நிலையில் நிலைத்திருப்பதற்கு அருள் புரியுங்கள் அம்மா. கவனம். மெதுவாக நம்முடைய நிர்விச்சார நிலை கவனம். மெதுவாக நம்முடைய நிர்விகல்பா நிலை தாயே, தயவு செய்து எங்களை எண்ணங்களற்ற சந்தேகமற்ற ஆழ்நிலை தியான நிலையில் தயவு செய்து நிலை நிறுத்துங்கள் அம்மா. தாயே, எங்களின் எண்ணங்கள் அகங்காரம், மமகாரம், அறியாமை என அனைத்தையும் தங்களிடத்தில் சமர்ப்பிக்கிறோம். தாயே, நான் என்ற நிலையும் எனது என்ற நிலையும் தங்களிடத்தில் முழுமையாக சமர்ப்பிக்கும் பொழுது நான் என்பது நாங்கள் என்ற ஒருங்கிணைந்த நிலையை எங்களுக்குள் ஏற்படுகிறதம்மா. தாய், நாங்கள் பரமானந்தத்தின் ஆனந்த நிலையில் நிலைத்திருப்பதற்கு தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. மந்திரம். ஸ்ரீ ஆத்மா பரமாத்மா சாக்ஷா. ஓம் त्वमेव साक्षात् श्री आत्मा परमात्मा साक्षात् श्री आदिशक्ति माता जी श्री निर्मला देवी नमो नमः. எண்ணங்களற்ற தியானத்தில் சில நிமிடம் இருப்போம்.
எண்ணங்களற்ற தியான நிலையில் நாம் அன்னையின் சொற்பொழிவை கேட்போம். Like a birthday of Shiva, you can say, or something. How can it be? Because he's eternal. He's all the time there. So, what demarcates today's celebration is the establishment of Shiva on this earth. In the material sense, every matter has been created with a deity, and that deity is established in that matter, as you know. So when it was thought by Adishakti that first we must establish Shiva. Without Shiva, you cannot establish him. First he is to be established, because he is the absolute. So you have to establish Shiva. And now what should we do? How to establish him? He is the God of Tamoguna. He is the cold. He is the God of all that is not active. So first of all, this earth, when it receded from the sun, which was very hot, was taken very near to the moon. The moon is the brother-in-law of Shiva. So it was taken so close to moon that the whole earth got covered with ice. And it was then gradually moved towards the sun. When it was moved towards the sun gradually, then it started melting. And the point that did not melt at all was the point where Shiva was to be established. That was predestined, that spot. And that spot is the Kailash. The ice never melts. And if you see, the whole mountain is like the face of Shiva. The eyes, the nose and everything you can see clearly jetting out. And all the year round it keeps its shape as. That is how Shiva was created. And he was placed in a witness state as the spectator of all that happens on this earth, facing towards the Kundalini of the universe, which they were going to place in India. So he is facing towards the south. He is looking at the south with both the hands like this, like a spectator watching the spectacle of the Adi Kundalini. That is how Shiva was created. So, though we say that the heart of the universe is England, still Shiva resides on top of this earth. This is the key. Like you have got the seat of Shiva on top of your head, but he resides in your heart. In the same way, Shiva belongs to this place. And he looks at the whole body from this point. So the feet are the south, this is the north, this is the east, west, and this is the east. That is how we can see the whole map.
of the universe or the world that is. So now, Mr. Better, Sit down. don't stand up. Listen to my lecture now, don't take photographs. You must listen to my lecture attentively. In a meditative way, you must listen to me. You must make full use of me, isn't it? You should be meditative. Then you can hear me very clearly. You don't have to bother. You have to be meditative. So this is south. So you are facing towards the south as a witness. Just now, somebody told me that in the south people put their head towards the south and put their feet towards the north. I mean, imagine. The feet are put towards Shiva, who is on the north. Kailasha is in the north, isn't it? It is not in the south. So why put your feet towards the north? I mean, one must use logic. These Brahmins have told you all these stories and you are doing just the opposite. That should not be done. Sometimes I feel God save this country from Brahmins. They are everywhere now. They are our rulers, they are everywhere. And they have no idea what Brahma is. If they are real Brahmins, I am sure one day the real Brahmins will be in charge of this country. So now, when we understand that Shiva is the first thing that is established in the matter, then in us also first the Shiva is established. When the fetus takes its form, the throb in the heart is the establishment of Shiva. That is the sign that Shiva has been established. In case of people who are born with bad heart or with trouble, one has to say that Shiva is not fully established. Not that they are bad people, but they are not supposed to live for long and have to have another heart later on maybe, or that there might be some sort of a problem in their previous lives, and if they pay attention to Shiva Tattva, their heart can be cured. So the most important organ in the body is the heart. If the heart fails, you cannot remain. So the most important thing is to look after your Shiva principle, which is the Atma. We are worried about every sort of mundane thing. Worried about this, worried about that. But we are not worried about our spirit. This is the biggest problems with us. If you worry about your spirit, if you pay attention to your spirit, the whole universe then vibrates with Parabrahma, which is nothing but joy. So without any attention to spirit, if you think we can enjoy life, you cannot. You cannot enjoy your life if you pay attention to other nonsensical things and you do not pay attention to your spirit. The complete silence comes into us only through spirit. If a spirit is awakened within us, this silence starts working and you feel extremely relaxed and absolutely one with yourself. There is no problem. You don't seek other things that normally people seek. You seek your own company and you want to be some time with yourself. Only thing that you seek after finding your spirit is the
company of other Sahajogis who also have found the spirit. So there's a rapport established between spirit, that is in the heart. And this spirit is the universal being within us, about which I have told you, that once you become one with the spirit, you automatically become universally conscious. There are so many qualities of the Shiva Tattva, of the principle of Shiva, that I need not tell you. But today I will tell you another dimension which I have not touched so far about Shiva Tattva. The physical aspect of Shiva Tattva is that such a person is more a cold type of a person. In the sense that such a person is not a person who gives hot vibrations, but who has too much of it sometimes, not in balance, who overdoes it, develops a kind of a temperament which can be extremely cold. Could be low blood pressure with it, could be diarrhea also one can get with too much of spiritual strength. And also could be on the plump side because of the left side. Because left side is the kapha, as you call it. Kapha is the phlegm, that is more. Because the left side is more, such a person is always apt to catch cold and has problems of the cold. So such a person has to protect oneself from getting into colds and things like that, and the methods to be employed are to be learned through Sahaja Yoga. But to give it a balance, the spirit itself is beyond health problems. But the left-sided person who always thinks of the spirit also can become one-sided when he has to live on this earth. He has to be a balanced person. So he has to take to another side, and that side is the activity of the spiritual growth within himself. A person who is very spiritually developed cannot exist as a Shiva Tattva on this earth. He has to exist as a balanced personality. And when he starts developing that balancing within himself, the spirit from his heart starts rising and goes on top of his head. So this is the second stage where one has to be. Here is the whole collectivity. So when you start taking your love and affection into your central nervous system, you can say, and put it on top of your head. That means as soon as you put it in your Virat, when it starts spreading through your Virata Shakti, through your collective being, then only you are a complete person. Otherwise you are Shiva Tattva. Shiva Tattva exists whether this universe exists or not. It exists even when the whole universe is existing, even when it vanishes, it all goes into that, merges into that Shiva. So a person who has a spiritual hankering must know that to raise your Shiva above the heart level, he has to raise it gradually onto a very detached method of existing on top of the surface, where there is a complete balance. Complete balance. Many people I have seen in Sahaja Yoga are extremely loving, nice, very sweet persons. Like in Delhi, I would say people are not so harsh as in Bombay. Bombay people could be harsh, Pune people are little harsh also. But Bombay and Pune people are deep. The reason is they have balanced themselves a little. And they have gone above their heart feelings like sympathy. Don't be unkind to somebody, don't say anything harsh to somebody.
can be very, very funny also sometimes. Like yesterday I was sleeping in the place where you always sleep. Now if I was in any Bombay or Pune center, anywhere, you can't hear any voice, anywhere, nothing. Like a lion, you see. Like a tiger is in a forest, nobody will hear your voice. If there's a tiger, you can know for miles together there's a tiger somewhere. It's so sad. But if I am in Delhi, then everybody's talking. Somebody was talking about money, this, that. The whole time the jabbering was, even the Sahajogis from foreign had become Delhi Sahajogis. They were all talking so much, I was surprised. How did they take to this talking so much there? All were talking jagar jagar. On the contrary, if I am sleeping there, you all should have been in meditation, sitting down and doing meditation. Instead of that, everybody was busy with all the possible nonsensical topics as if they have no other chance to talk. And they were all jabbering, jab, 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 jab. I didn't know what to say and I didn't know what to explain. But this is what one has to know, that unless and until you raise your sympathetic attitude, like you tell somebody something, I have had such a problem in this business, say example, like this. I mean, what a topic, but it doesn't matter. If you start, I had a problem in this one, another one, yes, I too had, see the sympathies. I too had such a problem, these people are so bad, that happened, we had the same problem, same talk. They are all, talking about things which are irrelevant to Sahaja Yoga. Even relevant to Sahaja Yoga, you should not talk when I am there. I have to make humble request to all of you that the way you people sometimes behave is not good and is not congenial to Sahaja Yoga. Even to keep your mouth open in my front is not a good thing. And I don't want to tell you in such details, but it is so many things are there that you have to learn before you raise your Shiva Tattva from your heart. You are good at pleasing people, of organizing, you are excellent, you organize very well, there are no quarrels. Sahaja Yogis in Bombay quarrel quite a lot, and even Pune Sahaja Yogis are quarrels. But I must say Pune Sahaja Yogis are very deep and Bombay Sahaja Yogis are very deep. Individually they have achieved something. Now they have to go further than that, is to go a little bit in the heart again. This is the second descent they have to feel more that way, because that way they are very, very strict with people. But you see, certain amount of strictness is to be accepted. For example, if somebody is told, don't touch mother's feet, one feels very bad. But this is a very mundane sort of an understanding of the mother. If she says, don't touch my feet, that's what you are supposed to do. You have to do exactly what will please me and not what will please you. So you must change your attention for pleasing all the public. Some people say those who come first time, mother, we must not say this. You must. Certain thing you must say to them. Otherwise you will make me aprasanna. That will cause problem. But when you say to others, you need not go like Pune and Bombay people in their special Marathi language, but say it in a proper Urdu style, that people don't feel bad, but you must say it. You should not put those people on my head. Instead of that, you should tell them in such a way that people are all. So to go deeper into you, you must do also individual meditation and samuhik. I would not say all the Sahaja Yogis in Delhi are like that, but we are very good at organizing. Which our Bombay Sahaja Yogis and these Pune Sahaja Yogis must learn. They quarrel among themselves and I really get fed up. And they treat each other shabbily, that I don't like. But individually they are alright. So they become individualistic. Some people become individualistic and some people become publicist. They please the public. Now they are two extremes. What should a Sahaja Yogi do? They have to become mother addicts.
They should do what your mother likes. ஜெய் ஸ்ரீ மாதாஜி. அன்னையின் அருளுரையை தொடர்ச்சி நாளை கேட்போம். அனைவரும் நமது கவனத்தை அன்னையின் கூறிய சொற்பொழிவில் கொண்டு தியானத்தில் இருப்போம். தாய் சர்வ வல்லமையுள்ள ஸ்ரீ சிவனின் தத்துவத்தை எங்களுக்குள் முழுமையாக நிலைநிறுத்துவதற்கு தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. தாய், இன்றைய நாளில் நாங்கள் எண்ணங்களற்ற தியான நிலையில் நிலைத்திருந்ததற்கும் தங்களின் அருள் உரையை நாங்கள் தெளிவாகவும் உண்மை நிலையோடு இருந்து புரிந்து கொள்வதற்கும் அதற்கேற்ற சூழ்நிலையை அமைத்து தந்தமைக்கும் எங்களின் கோடான கோடி நன்றிகளை தங்களுடைய பொற்கமல திருப்பாதங்களில் சமர்ப்பிக்கிறோம் அம்மா. தாய், இன்றைய தியானத்தில் நாங்கள் ஏதேனும் தவறுகள் செய்திருந்தால் தயவு செய்து எங்களை மன்னித்து விடுங்கள். நாம் அனைவரும் அன்னைக்கு நன்றி கூறி வணங்கி குண்டலினி எழுப்பி கூட்டாக பந்தனிட்டுக் கொள்ளலாம்.